வணக்கம். நம்ம very important இங்க press conference வைக்கிறது. About 1 year is over. ஒரு வருஷம் ஆனது since the lockdown, all these problems have started. நம்ம என்ன பார்க்கிறது இப்போ in India we have about 12 million blind. 12 million blind இருக்கு இந்தியால. இப்போ இதுல 55% பொறாபத்தி இருக்கு. That means about 7 to 8 million approximately is because of cataract alone. நம்ம என்ன பார்க்கிறது இப்போ patients are coming in for 1 year போல patients. கண் டாக்டர் கிட்ட யார் போல because of lockdown, பயம் இருக்கு, வைரஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்கிறது இத பொற இன்கிரீஸ் ஆகுது, முத்தி போகுது. So the number of cataracts நம்ம பார்க்கிறது is more, but second problem is the density of the cataract is very bad. In other words, முன்ன immature cataract வருது, இப்போ ஜாஸ்தி mature cataracts வருது, which is not a good sign. Because என்ன ஆகுது இப்போ patients they are delaying the treatment. Because of the delay நம்ம treatment பண்றது, patients late வருது, they will get into complications. Remember one thing, இது பொற இருக்கு, நம்ம early stage ல எடுக்கிறது, it is easy to remove. Suppose பொற முத்தி போடுது, ரொம்ப கஷ்டம் ஆகுது. Same problem நம்ம diabetic patient இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது diabetic patient இருக்கு. இப்போ லாக்டவுன் பத்தி நம்ம எக்ஸசைஸ் பண்ணல. செகண்ட் ப்ராப்ளம் இன்னும் சாப்பிடுறது, நல்லா சாப்பிடல. தேர்ட் ப்ராப்ளம் கண் டாக்டர் கிட்ட போல. So because of this now what is happening is கண்ணுல bleeding வருது. Because of diabetes there is bleeding inside the eye, and the number of cases which are coming to us with this problem is much more than before. Message to everybody, to the public especially is, and through the media is, யார் கிட்ட problems இருக்கு கண்ணுல, please கண் டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணுங்க. Because if you are delaying, நம்ம பார்க்கிறது நம்ம காம்ப்ளிகேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறது, ஒரு பையன் வந்தது என்கிட்ட 20 வருஷம் 20-year-old boy. சார் பிசர் உள்ள இருக்கு கண்ணுல. He was walking, drum stick உள்ள போடுது, ஒரு stick, wooden stick. 4 days அப்படியே விட்டேன். நான் கேட்டேன் ஏன் நீங்க வரல என்கிட்ட. சார் என்ன சார் பயம் இருக்கு, வைரஸ் பத்தி பயம் இருக்கு. I said வைரஸ் பத்தி பயம் இருக்கு, இங்க கண் உள்ள நீங்க பிசர் உள்ள இருக்கு, நீங்க கண் போறேன் அதுக்கு பயம் இருக்கு, நான் என்ன பண்ணதுக்கு இமிடியட்லி வந்துட்டு நான் ஆபரேஷன் பண்ணேன். Before I came just now நான் கீழே ஒரு பேஷண்ட் இருக்கு, full heart injury, மாடு முட்டின அடிபட்டுச்சு. இப்போ கீழே இருக்கு என்கிட்ட, இப்போ அடிபட்டுச்சு 4 நாள் முன்ன. கண் ஓபன் இருக்கு சார், full eye is open for 4 days. Please understand, நம்ம கண்ணு ஒரு பலூன் மாதிரி இருக்கு. Suppose ஒரு கட் ஆயிடுச்சு, கண் ஓபன் ஆகுது. If it's open, just think about it, the contents will inside வெளிய வருது. 4 நாள் இந்த பேஷண்ட் கீழே இருக்கு. இப்போ நான் ஆபரேஷன் பண்ணதுக்கு பிரஸ் மீட்டிங் கழிச்சு மாடு முட்டி அதனால அடிபட்டது. ஓகே, மாடு முட்டி புல்ஹார்ட் இன்ஜுரி நான் சொல்றது. பிகாஸ் ஆஃப் தட் அதுக்கு முன்ன போற ஆபரேஷன் ஆனது, அது எல்லாம் லென்ஸ் உள்ள இருக்க வெளிய வந்துச்சு. இப்போ நான் ஆபரேஷன் பண்ணிட்டு கவுன் போட்டு உள்ள லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணோம். மெசேஜ் அகைன் இஸ் தி சேம் சார். யார்கிட்ட அடிபட்டுச்சு ஹாஸ்பிடல் வரல, யார்கிட்ட டயபெட்டிஸ் இருக்கு கண் டாக்டர் கிட்ட போல செக் பண்ணுங்க, யார்கிட்ட போற இருக்கு பாரு தெரியல போல ஆபரேஷன் கோ. All this is a very very dangerous combination. Message is patients को கண் டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணணும். One more thing please understand, இப்போ அகர்வால் கண் ஹாஸ்பிடல்ல நம்ம கிட்ட பேஷண்ட் வருது from all over the world. ஆப்பிரிக்கால இருந்து வருது, பங்களாதேஷ்ல இருந்து வருது, ஸ்ரீலங்கால இருந்து வருது. இப்போ 1 இயர்ல இருந்து because of lockdown flights வரல, our countryல भी lockdown இருக்கு, patients வரல. This problem is not Indian problem alone, it is a global problem. Please understand, this problem is in Africa, it is in Sri Lanka, it is in Bangladesh, in every country. So what is இப்போ வந்து
இப்போ flights start ஆனது, lockdown release ஆனது, patients are coming. But again, what is happening is they are coming end stage. Again, medical tourism நம்ம சொல்றது இந்தியால இருக்கு நம்ம ஹாஸ்பிடல் இருக்கு. But again, patients late வருது. இப்போ அகர்வால் கண் ஹாஸ்பிடல்ல நம்ம கிட்ட 100 ஹாஸ்பிடல் இருக்கு. Right now existing. Every day we see approximately 15,000 patients. One patient, let's say, comes with 2 attendants. So every day 50,000 50,000 ஆள் உள்ள ஹாஸ்பிடல்ல வருது. During lockdown இந்த நம்பர் drastically கம்மி ஆனது. இப்போ நம்பர் increase ஆகுது. Because suddenly now people are realizing இல்ல என்கிட்ட பார்வை இல்ல கம்மி இருக்கு பார்வை. இப்போ நம்ம ஐடியா என்ன இருக்கு, மெட்ரோ ஹாஸ்பிடல் இருக்கு எக்ரி, பட் we have got hospitals in small cities also. தரம்புரியில இருக்கு, கிருஷ்ணகிரியில இருக்கு. So that all hospitals are in small cities also. அங்க ட்ரீட்மென்ட் போலாம். இங்க இல்ல, பாம்பேல இருக்கு, பெங்கால்ல இருக்கு, எல்லா பிளேसेसல இருக்கு, ஆப்பிரிக்கால இருக்கு. நம்ம ஐடியா அகர்வால் கான் ஹாஸ்பிடல் இருக்கு. In the next 2-3 years we will be expanding more now to touch more than 150 eye hospitals globally in the next 2-3 years. So our main thing in this press conference number is சொல்றது ஏன் இருக்கு, to tell you all, one, நம்ம cataracts இருக்கு, புற இருக்கு நான் சொல்றேன், patients delay பண்றது, diabetic patients delay பண்றது, அவன் ஹாஸ்பிடல் கிட்ட போனா அப்படியே நான் சொல்றேன், glaucoma increase pressure delay பண்றது, medical tourism, all these patients are now coming back with late stage problems. And to solve this, remember, prevention is better than cure. One more thing we should understand is online classes நடக்குது. இப்போ கொரோனா பத்தி எல்லா கிளாसेस, ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, எல்லா ஆன்லைன் கிளாसेस நடக்குது. இப்போ எல்லாம் படிக்கிறது, ஈவன் நம்ம டாக்டர்ஸ் இருக்கு ஆன்லைன் ஜூம் கிளாसेस பண்றது. இப்போ ஒரு வருஷம் நம்ம பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கல. All of you I am seeing after 1 year. Problem in the online classes is continuously நான் எல்லா பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்றது, ஒரு 1 hour you watch on the TV monitor. After that take a break for 5 minutes. And this is to all of you also, because நீங்க எல்லா பேரு you are using computer continuously. இப்போ you are using cameras continuously கண்ணில strain வருது. Work for 1 hour, take a gap 5 minutes, come back and work on the TV monitors, so that computer vision syndrome வரமாட்டேன். Otherwise இதே நம்ம சொல்றது computer vision syndrome. Suppose நான் continuously அப்படியே பார்க்கிறது 3 hours 4 hours continuously on Zoom call, you will produce strain in your eyes. And this is what the message is. One last thing I want to say is Harvard has done a study. Okay, in this study they found with the early cataract treatment, பொறை இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்றது, the life is prolonged, quality of life becomes better, patient பார்வை நல்லா வருது. So because of that they are more happy and their quality of life increases. This is not only for people who are economically poor or rich, everywhere. நீங்க farmer இருக்கு, நீங்க பார்வை வேணும், நீங்க industrialist இருக்கு, நீங்க பார்வை வேணும். This is what the message I want to tell. I'll ask Dr. Ashwin few words. First of all, thank you so much for coming. alla perukku ஒரு pandemic has created a fear, and at the fear we tried to, as a group, something important and very interesting which we did. I wanted to disclose and bring it all to you. We tried to invent something new, and I thought it's a good time to disclose. Adha disclose panno ipo nalla irukku, because health problems ipo only are on the rise. It's going to increase at least for the next 2-3 years before it comes down. But adukku number of patients are going to increase, but the fear pola ippome fear irukku, hospital pono po venda adu fear irukku ippome. Adukku we invented something called as the AVA test, AVA glaucoma test. The glaucoma test, very important test to detect glaucoma early. The early you detect, the faster you can treat. That's the main important message irukku inge. That test before ippo, it is actually a big machine which is not movable.
The machine is this big, it is very heavy, ரொம்ப heavy இருக்கு, and பேஷண்ட்க்கு இப்படி சிட் பண்ணும். ஸோ பேஷண்ட் வித் பேக் ப்ராப்ளம், பேஷண்ட் வித் ப்ரெக்னென்சி, குழந்தை இருக்கு, they cannot even do the test. அதை டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அகர்வால் குரூப்பில் நியூ டிஸ்கவரி இன்வென்ஷன் நான் பிரிங் பண்ணியிருக்கேன் இப்போது ஆன் த டேபிள் இஸ் ஏவா glaucoma டெஸ்ட். இட் இஸ் பேசிக்லி அ virtual perimeter. யூ ஆல் சீன் virtual device. அது virtual device ஹெட்செட் மாதிரி மேலே கண்ணு மேலே வருது, and you can just sit back on a sofa and do the test. ஸோ குழந்தை ப்ரெக்னென்ட் லேடி எப்படியே உட்காரணும் அப்படியே உட்காந்துட்டு பண்ணலாம். அது மாதிரி டெஸ்ட்டு வந்திருக்கேன் இப்போது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இது டெஸ்ட் போர்ட்டபிள் இருக்குது, இப்போது வீட்டில் எடுத்து போகலாம். அண்ட் நாட் ஜஸ்ட் ஃபார் அகர்வால் குரூப், இட் இஸ் ஃபார் எவ்ரிபடி இஸ் பையிங் இட். கம்ப்ளீட் பேன் இண்டியாவில் எல்லா டாக்டர்ஸ் are already buying it. We have sold more than 100 pieces in the last 2 months, and this is going to only increase. So inna solra invention is also important at this point of time, because we are seeing something new. Pandemic எப்போமே வரல, எல்லா லைஃப் டைமில் வரல, திருப்பி வரவே I don't know. But இது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கு கண்ட்ரோல் பண்ணோம், we need to think differently, and we need to bring that forward so that everybody can benefit. அதுதான் most important. வாட் பேசிக்லி நம்ம ஐடியா என்ன இருக்கு, see நம்ம glaucoma மீன்ஸ் கண்ணில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. த்ரூ திஸ் வர்ச்சுவல் டெஸ்ட்டில் என்ன அட்வான்டேஜ் என்ன இருக்கு, சின்ன மிஷின் இருக்கு, நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு பண்ணலாம். அதெல்லாம் நம்ம இமீடியட்லி பிடிக்கலாம் யார்கிட்ட கண்ணில் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கு, டேமேஜ் இருக்கு. ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு டெல் அபவுட் வேக்சினேஷன். ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டு டேக் த வேக்சினேஷன். அண்ட் ரொம்ப பேஷண்ட்ஸ் கிட்ட பயம் இருக்கு, ஸ்டாஃப் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் கிட்ட பயம் இருக்கு, வேக்சின் எடுக்கணும் இல்லை இல்லை எடுக்கணும். இஃப் யூ ஹேவ் டு கிராஸ் திஸ் ப்ராப்ளம் ஆஃப் வைரஸ், வேக்சினேஷன் டன் பை our honorable prime minister, including our honorable chief minister, health minister Allah, is a great program which everybody has to be aware of. I'm going to ask Dr. Soundri also to speak now. ஸோ கண் பொறை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. கண் பொறை வந்து முன்னாடி நாங்கள் பார்த்துட்டு இருந்த பொறை வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் வந்துட்டு இருந்தாங்க, சின்ன ப்ராப்ளம் இருக்கும் போதே வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ நாங்கள் பார்க்குறப்போ நம்பர் ஆஃப் மெச்சூர் கேட்ராக்ட்ஸ், பொறை முத்தி போய் வர்ற பேஷண்ட்ஸ் வந்து நிறைய ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம சொல்கிறதுக்கு விரும்பினோம். ஸோ இது மாதிரி பொறை முத்தி வரும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டட் டு கேட்ராக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறை முத்தி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெடிச்சதுன்னா அதனால ப்ரெஷர் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோடு நிறைய பேர் பயந்துட்டு வராமல் இருக்கிறாங்க. ஒரு 1 month முன்னாடி ஒரு பிஸ்னஸ் பர்சன் ஒரு 1 year அவர் வெளியவே போலியா. ஹி கேம் லைக் அ பிளைண்ட் பர்சன் வாக்கிங் லைக் தட். பார்த்தா 2 கண்லேயும் கண் பொறை முத்தி போயிருந்தது. ஏன் சார் வரல அப்படின்னா, இல்லை கொரோனா வந்துடும்னு பயம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. அதுக்கு உண்டான நெசசரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு ப்ளீஸ் டேக் த ட்ரீட்மெண்ட். ஸோ வந்து அவங்க 2 கண்ணும் பண்ணிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நவ் ஹீ இஸ் ஏபிள் டு see everything. கண்ணாடி இல்லாமல் தூர பார்வை கிட்ட பார்வை எல்லாமே பார்க்குறாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதுக்கு பயந்து இருக்கிறத விட ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு யூ ஷுட் டேக் த ட்ரீட்மெண்ட். நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே டெம்பரேச்சர் செக் இருக்குது, ஹேண்ட் சானிடேஷன் பண்ணுறாங்க, உள்ள சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி தான் பேஷண்ட்ஸ் பார்க்குறாங்க. பிட்வீன் பேஷண்ட்ஸ் வந்து sterilization of the instruments is happening, and theaterliyum all necessary precautions are being taken. So patient bayam illama they can come, and all our doctors are vaccinated also. Most of us are vaccinated. First dose நிறைய பேருக்கு முடிஞ்சாச்சு, சில பேருக்கு செகண்ட் டோஸும் முடிஞ்சாச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் ஆல்சோ டாக்டர்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ தட் வே இட் இஸ் சேஃப் டு கம் டு த ஹாஸ்பிட்டல் அண்ட் கெட் த ரெக்வயர்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ glaucoma பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ப்ரெஷருக்கு ரெகுலராக ஐ ப்ரெஷரும் செக் பண்ணிக்கணும், சுத்து பார்வையும் பார்த்துட்டே இருக்கணும். அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆகிடுச்சு, ஒரு லெவல் நர்வ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதை ரீகெயின் பண்ண முடியாது. அண்ட் இட்ஸ் அ சைலண்ட் கில்லர், நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு கம் அண்ட் ஹாவ் அ ரெகுலர் செக்அப். ஐ ப்ரெஷர் எப்படி இருக்குது, பின்னாடி நரம்பு எப்படி இருக்குன்றது ரெகுலராக செக் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மருந்துகளை போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். டயபெட்டிக் ரெட்டினோபதி அது மாதிரி சுகர் கண்ட்ரோலில் இருந்தால் கூட the duration of the disease also matters. ஒருத்தருக்கு ஒரு 10 வருஷம் சுகர் இருந்தாலே கண்ணில் டயபெட்டிக் ரெட்டினோபதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ரெகுலராக செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா கண்ணு உள்ள ரத்த கசிவு,
ரெட்டினாவை கிழிக்கிற அளவுக்கு போயிடும். ஸோ ட்ராக்ஷனல் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ட்ராக்ஷனல் டிட்டாச்மெண்ட்லாம் ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணால் கூட விஷுவல் இம்ப்ரூவ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கொண்டு வர முடியாது. ஸோ ஒரு ஸ்டேஜ் தாண்டிடுச்சுன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிவ் தம் 100% விஷன். ஸோ அதனால ஏர்லியராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் ட்ரை ஐ வந்து எக்ஸ்போஷர் டு த ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஃபுல் டைம் ஸ்க்ரீனில் தான் இருக்கிறோம். இப்போ லாக்டவுன் வந்ததுலேருந்து சில்ட்ரன் ஆர் இன் ஸ்க்ரீன், வெளியே விளையாட போகிறதில்ல, அதுவும் ஸ்க்ரீனில் தான் விளையாடுறாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ட்ரை ஐ இஸ் வெரி வெரி காமன். ஸோ ட்ரை அண்ட் அவாய்ட் ஆஸ் மச் அஸ் யூ கேன். ஸ்க்ரீன் அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் இப்போ 10 hours ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அந்த 20-20-20 ரூல்னு சொல்லுவோம். எவ்ரி 20 minutes ஒன்ஸ் டேக் யூர் ஐஸ் ஆஃப் த சிஸ்டம், கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பிளிங்க் பண்ணிவிட்டு யூ கேன் ஆல்வேஸ் கோ பேக் டு த சிஸ்டம். யூ வில் பி ஏபிள் டு see better. ஸோ இல்லாட்டினா கண்டினியூஸாக அதை பார்த்துட்டே இருக்கிறப்போ ட்ரை ஐ வரதுக்கு சான்சஸ் இருக்குது, மசில்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ளூ ஃபில்டர்ஸ்னு சொல்கிறோம், அது மாதிரி ப்ளூ ஃபில்டர் கிளாஸஸ் போட்டுக்கலாம் which is protection to the eye. ஸோ பேசிக்லி டு சே எண்டில் என்ன சொல்லணும், இங்கே டெலிகன்சல்டேஷன் இருக்குது. யார்கிட்ட கண் ப்ராப்ளம் இருக்குது கண் டாக்டர் கிட்ட போகணும். பிகாஸ் இப்போ நம்ம கண்ட்ரியிலே 12 million blind. பிகாஸ் ஆஃப் திஸ் கொரோனா திஸ் நம்பர் ஹஸ் இன்க்ரீஸ்ட். ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? பிகாஸ் பேஷண்ட்ஸ் கண் டாக்டர் கிட்ட போகல. ஸோ ஆல் திஸ் ப்ராப்ளம் லைக் கேட்ராக்ட் இருக்குது, டயபெட்டிஸ் டேமேஜ் இருக்குது, எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்காக நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது ப்ளீஸ் கம் டு த ஹாஸ்பிட்டல். யார்கிட்ட அடிபட்டுச்சு கண்ணில் அவனும் வரல, இமேஜின். ஸோ அவர் மெசேஜ் டு ஆல் ஆஃப் யூ பீப்புள் இஸ், if this message can be spread across the country, that listen, if you have a problem please go to the doctors, because what we are seeing now is these mature cataracts are increasing a lot. People were coming to us before with early cataract, immature cataract, easy to treat. இப்போ அது போற முத்தி போறது ரொம்ப கஷ்டம் இருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுக்கு. and this is across economical sectors, and that is the big message which we want. Thank you very much. Thank you so much. சார், இந்த லாக்டவுன் காலத்தில் வந்து மாணவ அதிகமாக வந்துட்டு அதாவது ஆன்லைன் கிளாஸ் ஆட்டம் அதிகமாக இருக்குது. அதாவது ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து அதிகமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண அந்த மாதிரி ஆட்களோட எண்ணிக்கை அதிகம் பாதிக்கப்படுற எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா? சிம்பிள் நான் சொல்கிறேன். இதில் இப்போ நான் ஆன்லைன் கிளாஸ் பண்ணுறேன். இதில் என்ன இருக்குது, சப்போஸ் நீங்கள் இந்த கண் பார்க்குறது, நான் டிவி மானிட்டர் பார்க்குறது. இப்போ when I'm looking at you also, கண்ணிலேருந்து தண்ணி வருது from one side to the other. இப்போ நான் blink பண்ணுறேன், all of you are blinking, no? கரெக்ட்? இப்படி blink பண்ணுறது, கண்ணிலேருந்து தண்ணி இங்கேருந்து போயிட்டு மூக்கு போயிட்டு த்ரோட்டில் வருது for all of us. Problem is, suppose நான் ஆன்லைன் கிளாஸ் இப்படி பார்க்குறேன், blink கம்மியாகுது, புரியுதா? When the blink reflex reduces, இந்த கண்ணிலேருந்து தண்ணி from one side to the other will become less. When it becomes less, dryness வருது, தலைவலி வருது, ஸ்ட்ரெயின் வருது. குழந்தை சொல்றது ஐயோ அம்மா தலைவலி இருக்கு, என்ன பண்ணோம்? புரியுதா? சிம்பிள் சொல்யூஷன் என்ன இருக்கு, நீங்க half an hour 1 hour நீங்க வேலை பண்றது கம்ப்யூட்டர்ல, take a break, close your eyes, relax for some time, again come back. This computer vision syndrome will be gone. சார், இப்ப இவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, கடந்த ஆண்டு அதாவது கொரோனாக்கு முன்னாடி குழந்தைகளோட இந்த கண் பார்வை அதிகமாகி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ட்ரை ஐ வந்து முன்னாடி ஒரு 10% ஆஃப் தி பாப்புலேஷன். இப்போ எங்க ஹாஸ்பிடலுக்கு ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா 10 பேருக்கு தான் ட்ரை ஐ இருந்தது. சாரி, முன்னாடி எங்க ஹாஸ்பிடலுக்கு ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா 10 பேருக்கு ட்ரை ஐ இருந்ததுன்னா இப்போ 30ல இருந்து 40 பேருக்கு ட்ரை ஐயோட பார்க்குறோம். ஸோ 30% ஆகுது கண்டிப்பா ட்ரை ஐயோட பிரச்சனையோட வராங்க. அது ஸ்டூடண்ட் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்க ஸ்டூடண்ட் வராங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கா? Students also coming huge numbers. See, one more thing is there. இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்கு, நம்ம கிட்ட ஒரு ட்ரை ஐ டெஸ்டிங் மெஷின் இருக்கு. யார் வருது அதில் நம்ம டெஸ்ட் பண்ணலாம், இவ்வளோ ட்ரைனஸ் இருக்கு கண்ணில், and then appropriate treatment கொடுக்கலாம். But because of Zoom calls, so much of computer continuously watching, it will be a problem. சார், இன்னொரு இது, இப்போ கொரோனா, போஸ்ட் கொரோனா, ப்ரீ கொரோனா, இப்போ கொரோனாக்கு அப்புறம் நிறைய ஆர்கன்ஸ்ல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வருதுன்றாங்க. பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு அடுத்த கட்டமாக நிறைய வருது. இந்த கண் பாதிப்புகள் கொரோனாக்கு பிறகு அஃபெக்ட் ஆனவங்களுக்கு கண் பாதிப்புகள் இருக்குமா?
பத்தி ஏதாச்சும் ஒரு இல்லை கொரோனா டைமில் நாங்கள் வந்து பார்த்ததுல சில பேருக்கு கன்ஜெக்டிவைட்டிஸ் வந்திருக்கு. நீங்கள் ஆக்சுவலாக முதல்ல பார்த்தீங்கன்னா ஊஹானில் ஆரம்பிக்கிறப்போ முதல்ல கன்ஜெக்டிவைட்டிஸோட தான் கண்டுபிடிச்சாங்க. செகுப்பா கண்ணு அதான் கண்ணு செவந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா அதுலேருந்து தான் கொரோனாவே தே ஃபவுண்ட் அவுட். ஸோ அதே மாதிரி தான் இனிஷியல் ஸ்டேஜஸில் கொஞ்சம் நாங்கள் கன்ஜெக்டிவைட்டிஸ் பார்த்தோம். பட் அதர்வைஸ் ரொம்ப கன்ஜெக்டிவைட்டிஸ் இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய இல்லை. பட் வி ஹவ் சீன் இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து பிளட் ஃப்ளோ அஃபெக்ட் ஆகிறதுனால தான் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி கண்ணோட நரம்பு வெயின் அக்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெட்டினால பிளட் வெசல்ஸ் இருக்கு, அந்த பிளட் வெசல்ஸில் பிளாக் ஆகிறது நம்ம பார்த்துருக்கோம். அது கொரோனா அந்த பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொரோனா டெஸ்ட் பண்ணுறப்போ கொரோனா பாசிட்டிவாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய வந்திருக்கா? அந்த மாதிரி நிறையன்னு சொல்ல முடியாது, சில பேஷண்ட்ஸ்க்கு வந்திருக்காங்க. The virtual test வந்து it is like commonly you are going to use it or only in hospital you are going to use it? No, you can use it commonly also. So நான் ஐடியா சொல்கிறேன். சப்போஸ் நான் வில்லேஜ் போகிறேன், நான் அங்கே பார்க்கணும், ஓகே இவ்வளோ பேர் இருக்கு வில்லேஜஸ், இதுக்கு குளோக்கோமா இருக்கு இல்லையா இருக்கு, இதை வர்ச்சுவல் சிம்பிள் ஹேண்ட்பேக்கில் போட்டு கேரி பண்ணலாம். அங்கே மெஷின் இங்கே கையில் போட்டு they will just click, அதில் நம்ம தெரியும் இவ்வளோ டேமேஜ் இருக்கு, நர்வ் டேமேஜ் இவ்வளோ இருக்கு. இப்போ சில பேஷண்ட்ஸ்க்கு வெளியே வர முடியல, ரொம்ப வயசானவங்க இருக்கிறாங்க, they are not able to come for the test. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இப்போ டெலிகன்சல்டேஷன் வச்சுருக்கிறோம். ஸோ அங்கிருந்து அவங்க வந்து ஆன்லைனில் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நம்ம கண்ணை பார்த்து நம்ம டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். அதே மாதிரி திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கேன் பி டேக்கன் டு தெம். அவங்க கிட்ட கொண்டு போய் அங்கே டெஸ்ட் பண்ணால் நான் ரிசல்ட் பார்த்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு என்னால் சொல்ல முடியும். டெஸ்ட் யாருமே டயபெட்டிஸ் நாமளே ஃபார்மசி போய் பண்றாங்கல்ல, அத மாதிரி இந்த கொண்டு வர போறீங்களா? இப்படி அந்த மாதிரி ஐடியா இருக்கா? It is not that simple. It is simple, no doubt about it, but not like a blood test. நான் சொல்றேன் சார், டெஸ்ட் யாருமே பண்ணலாம் சார், பட் இன்டர்பிரிட்டேஷன் டாக்டர் தான் பண்ணணும். அதல்ல இவங்க சொன்னா அத மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்து அந்த ரிசல்ட்டை பார்த்து நம்ம சொல்ல டெஸ்ட் முடியும். யாருமே பண்ணலாம், நோ ப்ராப்ளம். Thank you. Okay? Thank you very much everybody. லாஸ்ட் ஒரு Yes, please. இந்த நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி தான் இப்போ நார்மலா எனக்கு கொரோனா வந்ததுக்கப்புறம் கண்ணில் எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இந்த மாதிரி என்ன மாதிரியான எஃபெக்ட் சிம்டம்ஸ் இருக்கும்? ஸோ ப்ராப்ளம் அந்த வெயின் அக்ளூஷன் இல்லை ஆர்ட்ரி அக்ளூஷன் வரும்போது உங்களுக்கு பார்வையே குறையும். ஸோ ஆப்வியஸ்லி பார்வை குறைஞ்சதுன்னா டாக்டர் கிட்ட வராங்க, வந்து நம்ம செக் பண்ணுறப்போ இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் லேசர்ஸ் அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ ஏதாவது விஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, நாட் எவ்ரிபடி இஸ் ஹேவிங் இட். நாங்கள் கொரோனா முடிச்சு நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அவங்க வந்து கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 month கழித்து பார்வை கம்மியாக இருக்குது, கேட்ராக்டுக்காக வர்றவங்க அது மாதிரி வரவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ஒன்லி வெரி ஃபியூ பீப்புள் ஹேட் இட். அந்த ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்ஸுக்கும் we can give ட்ரீட்மெண்ட், தாராளமாக ட்ரீட் பண்ண முடியும். In India, since the virus started, pandemic, lockdown, எல்லா ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறது கண் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் பேஷண்ட்ஸ் கண் டாக்டர் கிட்ட போகல. இன் இந்தியா நம்ம கிட்ட 12 million பிளைண்ட், 12 million பிளைண்ட்லேருந்து 55% about 7 million பிளைண்ட் பொற பற்றி இருக்கு. இப்போ அகர்வால் கண் ஹாஸ்பிட்டல் நம்ம கிட்ட 100 ஹாஸ்பிட்டல் இருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு. இதெல்லாம் நம்ம பார்க்குறது நம்பர் ஆஃப் கேட்ராக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, லேட் ஸ்டேஜ்ல வருது, பொற முத்தி போகிறது. முன்ன பேஷண்ட் வருது ஏர்லி ஸ்டேஜில், இப்போ முத்தி போனது ஸ்டேஜ்ல வருது. சேம் ப்ராப்ளம் நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் இருக்குது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இப்போ உட்காருது பிகாஸ் ஆஃப் லாக்டவுன், எக்ஸசைஸ் பண்ணல, இன்னும் வேணும் சாப்பிட்றது பிகாஸ் அகெயின் ஃபுட் ஹேபிட்ஸ் பேட் ஆனது. கண் டாக்டர் கிட்ட போல டு கெட் ஏர்லி ட்ரீட்மெண்ட். All this is going to increase the blindness in our country. Even medical tourism நம்ம பார்க்குறது 1 yearலேருந்து பேஷண்ட்ஸ் கம்மி ஆகுது ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ், இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் தீஸ் பேஷண்ட்ஸ் ஆர் கம்மிங் வித் எண்ட் ஸ்டேஜ். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், யார்கிட்ட அடிபட்டுச்சு, கண்ணில் உள்ள பிசுறு இருக்குது, ஃபாரின் பாடி இருக்குது கண்ணில் உள்ள, 4 நாள் அப்படி விடுறது, பயம் இருக்குது. ஏன்? வைரஸ் இருக்குது, நம்ம கொரோனா இருக்குது, நான் ஹாஸ்பிட்டல் போகல. திஸ் இஸ் ஆல் டேஞ்சரஸ் பிகாஸ் கண்ணில் உள்ள பிசுறு இருக்குது. 4 நாள் நம்ம இப்படி விடலாம், விட முடியல. நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது, யார்கிட்ட கண் ப்ராப்ளம் இருக்குது ப்ளீஸ் கோ இம்மீடியட்லி ஃபார் ஐ ட்ரீட்மெண்ட். யார் கண் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஆன்லைன் கிளாஸஸில் குழந்தை பண்ணுறது, அடல்ட்ஸ் பண்ணுறது, ஈவன் டாக்டர்ஸ் நம்ம பண்ணுறது, வெபினார்ஸ், ஜூம் கால்ஸ்,
work for 1 hour Zoom call, take 5-minute gap. Otherwise நம்ம condition start பண்ணலாம் called computer vision syndrome. இதில் கண்ணில் dryness start பண்ணலாம். To solve this problem, work for 1 hour, take a 5-minute break and again start. Dr. Ashwin Agarwal will also tell us about this new thing called AVA. அது நியூ டெஸ்ட் இருக்கு, ஏவா குளோக்கோமா டெஸ்ட். இது நியூ குளோக்கோமா டெஸ்ட் இஸ் வெரி சிம்பிள். முன்னாடி என்ன இருந்துச்சு, ஒரு பிக் மெஷின், பெரிய மெஷின் இருந்துச்சு, ரொம்ப ஹெவி, நான் போர்ட்டபிள். அண்ட் அது டெஸ்ட்டு பேக் பேஷண்ட்ஸ், பேஷண்ட் வித் பீடியாட்ரிக், ஸ்மால் சைல்டு, அதெல்லாம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் பண்ண முடியாது. பட் இப்போ என்ன இருக்குது, இது நியூ டெஸ்ட் அகர்வால் ஹாஸ்பிட்டல் வாங்கிட்டு வந்திருக்க வேர்ல்டுக்கு. இட் இஸ் கால்ட் ஏவா. அந்த டெஸ்ட்டு ஒரு வர்ச்சுவல் பெரிமீட்டர் டெஸ்ட் இருக்குது. வர்ச்சுவல் பெரிமீட்டர் மத்தலப் ஹெட்செட் மாதிரி இருக்குது. ஸோ அவனை யாருமே குழந்தை இருக்குது, ப்ரெக்னென்ட் லேடி இருக்குது, வி கேன் சிட் பேக் அண்ட் உடனே டூ த டெஸ்ட். மோர் இம்பார்ட்டன்ட்லி அந்த டெஸ்ட்டை இப்போ ஹாஸ்பிட்டல் இன்சைட் த ப்ரிமைஸ் பண்ண முடியாது. ஐ மீன் நாட் நீடட். வெளியில் போகலாம், ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டு போயிட்டு அங்கே பண்ணிட்டு வரலாம். டெஸ்ட்டு எங்கேயோ பண்ணலாம், யாருமே பண்ணலாம். இன்டர்பிரிட்டேஷன் டாக்டர் பண்ணலாம், பட் டெஸ்ட் யாருமே பண்ணலாம். அண்ட் திஸ் வில் ஒன்லி இன்க்ரீஸ் த டிடெக்ஷன் ஆஃப் குளோக்கோமா. குளோக்கோமாக்கு டிடெக்ட் பண்ணோம், ரொம்ப குவிக் வேணும். ஏர்லி டிடெக்ஷன் ரொம்ப முக்கியம் இதில். ஸோ பேசிக்லி இது குளோக்கோமா மீன்ஸ் கண்ணில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அண்ட் ஏவா டெஸ்ட் இஸ் US FDA அப்ரூவ்ட். நம்ம பக்கத்தில் எங்கே இருக்குது டாக்டர் சௌந்தரி ஆல்சோ. யார் இவ்வளோ பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குறது டாக்டர் சௌந்தரி இந்த OPDயில் டெய்லி 15,000 patients Agarwal group பார்க்குறது. ஸோ இஃப் ஒன் பேஷண்ட் கம் வித் 2 attendants, about 50,000 people walk in. இப்போ டாக்டர் சௌந்தரி இப்படி இருக்கு இப்போ. ஸோ முதல்ல இது லாக்டவுன் ஆயிருந்தப்போ நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ் மட்டும்தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ரம் ஜூன் ஆன்வர்ட்ஸ் ரெகுலர் பேஷண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ ரெகுலர் பேஷண்ட்ஸ்னா கூட பேஷண்ட்ஸ் எல்லாம் பயந்துட்டு ஹாஸ்பிட்டல் வராமல் இருந்தாங்க. Initially we were seeing only 20 to 30% தான். இப்போ வந்து அந்த 30% has become almost 75-80% வந்திருக்காங்க. இன்னும் கூட இன்னொரு 15-20% people have to come out. ஏன்னா கொரோனா வைரஸ்க்கு பயந்துட்டு யாரும் வெளியே ஸ்டெப் அவுட் பண்ணுறதில்ல. பட் யூ கேன் டேக் ஆல் நெசசரி ப்ரிகாஷன்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம். ஹாஸ்பிட்டல்லையும் டெம்பரேச்சர் செக், ஹேண்ட் சானிடேஷன், இன் பிட்வீன் பேஷண்ட்ஸ் ஸ்டெரிலைசேஷன் எல்லாமே இருக்கிறதுனால it's safe to come to the hospital for a checkup. Thank you very much.